இங்க ஒருத்தர் கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப தீபாவளி போனஸ்க்காக பக்கத்துல இருக்க ஜுவல்லரி ஷாப்புக்குள்ள போயிட்டு போனஸ் கேட்பாரு. ஆனா அந்த கடைக்காரன் நான் எதுக்கு உனக்கு போனஸ் தரணும் அப்படின்னு சொல்லி வெளியில போக சொல்லுவான். அப்ப அந்த கடையில இருக்க ஒருத்தன் இவர்கிட்ட ஒரு ஐடியா சொல்றான். அதை கேட்ட இவருமே அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நீ இதை மட்டும் கிளீன் பண்ணினா உனக்கு நான் தீபாவளி போனஸ் தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த இடம் ஃபுல்லா ரொம்ப குப்பையா இருக்கும். அதே மாதிரி யாருமே நிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். இருந்தாலுமே தன்னோட குடும்பத்துக்கு அந்த காசு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால இவருமே அதை பொறுத்துக்கிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்ப தொடப்பத்தை எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அது ஒரு பைபிள் மாட்டி வந்துரும். உடனே அதை கட்டிட்டு எல்லாம் சமமா இருக்கிறதுக்காக ஒரு செவுத்துல எடுத்து அடிப்பாரு. பார்த்தாங்க ஓட்ட விழுந்துரும். அப்ப உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு கை விட்டு பார்க்கும் போது அவரோட கைக்கு ஏதோ சிக்குது. என்னன்னு எடுத்து பார்த்தா ஒரு 500 ரூபாய் கட்டு. சோ உடனே இவருமே உள்ளேட்டி பார்க்கும் போது உள்ள ஃபுல்லா பணக்கட்டா இருக்கு. அதை பார்த்தோன்னே யாருக்குமே தெரியாத மாதிரி கீழே இருக்க கல்லெல்லாம் எடுத்து அந்த குழியை மறைச்சிட்டு வெளியே வந்தோன்னு அந்த இடத்த கூட்டிடுவாங்க. இவனுமே ஓனர் கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி போனஸ் வாங்கிட்டு போயிருவான். அந்த காசை வச்சு தீபாவளிக்கு தேவையான எல்லாமே வாங்கி தன்னோட ஃபேமிலியோட சந்தோஷமா கொண்டாடிட்டு திரும்ப அந்த கடைக்கு வந்து உள்ள எலி மருந்து போடணும் அப்படின்னு சொல்லி அந்த சாவி வாங்கிட்டு போயிட்டு அது ஒரு சோப்ல அளவு எடுத்துட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி திரும்ப எலி மருந்து போட்டுட்டு அங்கிருந்து போயிருவான். இப்ப அந்த சோப்பை பக்கத்துல இருக்க சாவி கடையில கொடுத்து அதே மாதிரி ஒரு போலியான சாவியை உருவாக்கிட்டு யாரும் இல்லாதப்ப நைட் டைம்ல திரும்ப அந்த இடத்துக்கு வந்து சாவியை போட்டு அந்த கதவை திறந்து அந்த ஓட்டக்குள்ள கை விட்டு உள்ள இருக்க பாதி பணத்தை எடுத்துட்டு போயிடுறான் வீட்டுக்கு. வீட்டுல அந்த பணத்தை கொட்டும் போது அதை பார்த்து அவங்க மனைவி அதிர்ச்சி ஆகி போயிருவாங்க. இப்ப அந்த பணத்தை வச்சு புது வீட்டுக்கு போயிட்டு டிவி, ஃப்ரிட்ஜ் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. உங்களுக்குமே இப்படி பணம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லிட்டு போங்க.